ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜிகே. நம்ம பார்க்கப்பட்ட பங்கோட பேர் வந்து என்பிசிசி இந்தியா லிமிடெட். என் சேனல் பேர் வந்து ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். புதுசாக பார்க்குற எல்லாரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த என்பிசிசி இந்தியா லிமிடெட் கம்பெனி வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா 3 செக்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிஎம்சி, அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பில்டிங் பண்ணுறாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனல் பில்டிங் பண்ணுறாங்க. இந்த பில்டிங் எல்லாத்தையுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ப்ராக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இபிசி. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு தேவையான சிம்னிஸு, கூலிங் டவரு, கோல் ஹேண்டிலிங் பிளான்ஸு இது எல்லாமே வந்து அவங்க ப்ராஜெக்டாக எடுத்து ரன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிச்சதுக்கப்புறம் தேவையான மெயின்டெனன்ஸு, கமிஷனிங், டெஸ்டிங் இது எல்லாமே வந்து இவங்களே வந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்றாங்க. மூணாவது பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறாங்க. இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், அப்பார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங்கு, ஷாப்பிங் மால்ஸு இது மாதிரி இதெல்லாமே வந்து இவங்க ப்ராஜெக்டாக எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த என்பிசிசி கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவோட டெல்லியில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் 32,535 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 180 ரூபா, 52 வார ஹை ப்ரைஸ் 210 ரூபா, 52 வார லோ ப்ரைஸ் 56 ரூபா 80 காசு, ஸ்டாக் பிஇ 58.6 இருக்குது, புக் வேல்யூ 12.4 இருக்குது, ஆர்ஓசிஇ 32% இருக்குது, ஆர்ஓஇ 24.8% இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 1, இபிஎஸ் 2.39 இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 40.5 இருக்குது. இந்த பங்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 37 ரூபாய் இருக்குது. இந்த பங்கோட கடன் வந்து 63 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்க, அதாவது 0.63 கோடி கடன் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோன்னா 19,645 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோன்னா 555 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 61.8% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பண்ணிட்டுருக்காங்க. எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோன்னா 4.43% வச்சுருக்காங்க. டிஐ ஹோல்டிங் பார்த்தோன்னா 9.47% இருக்குது. இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா 210 ரூபாய் இருக்குது. ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோன்னா 4 ரூபா 87 காசாக இருக்குது. இந்த பங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ 40.5 இருக்குது, ஸ்டாக் பிஇ 58.6 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த பங்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூடாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியர் கம்பாரிசன். இந்த பியர் கம்பாரிசனில் பார்த்தோம்னா மார்க்கோலினஸ் பாவம் என்ற ஒரு கம்பெனி கூட தான் பியர் கம்பாரிசன் வச்சுருக்காங்க. இந்த பியர் கம்பாரிசன் இருக்க கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 401 கோடியாக இருக்குது. ஆனால் என்பிசிசியோட மார்க்கெட் கேபிட்டல் 32,535 கோடியாக இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது என்பிசிசி பெரிய கம்பெனியாக தான் இருக்குது. என்பிசிசியோட ஆர்ஓசிஇ 31.99 இருக்குது. ஆனால் மார்க்கோலினஸ் பாவமோட கம்பெனியோட ஆர்ஓசிஇ 22.0 இருக்குது. ஸோ இந்த மார்க்கோலினஸ் பாவம் என்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது என்பிசிசி ரொம்பவே பெரிய கம்பெனி தான். அதனோட சேல்ஸ் அதிகம், அதனோட ப்ராஃபிட்டுமே அதிகம் தான். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது இந்த பங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பார்ப்போம். இந்த பங்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஜூன் 2024 படி பார்த்தோம்னா சேல்ஸு 2,144 கோடியாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் 2,053 கோடியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 92 கோடியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4% இருக்குது, அதர் இன்கம் 54 கோடியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு 0, டிப்ரிஷியேஷன் பார்த்தோன்னா 1 கோடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோன்னா 144 கோடியாக இருக்குது, டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 25.25% இருக்குது, நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 107 கோடி, இபிஎஸ் பார்த்தோம்னா 0.58 பைசாவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கடந்த மார்ச் 2024 படி சேல்ஸ் ஆனது 10,433 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 9,916 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 517 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 5% இருக்குது. அதர் இன்கம் பார்த்தோம்னா 51 கோடி, இன்ட்ரெஸ்ட்டு 4 கோடி, டிப்ரிஷியேஷன் 5 கோடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 559 கோடியாக இருக்குது. டேக்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 26% வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 414 கோடியாக இருக்குது. அதாவது டேக்ஸ் பே அவுட் பண்ணதுக்கப்புறம் 414 கோடி அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இந்த 2024 மார்ச் படி பார்த்தோம்னா இபிஎஸ் ரேஷியோ 2.23 ருபீஸில் இருக்குது. இவங்க கடந்த 2024 மார்ச் படி பார்த்தோம்னா டிவிடெண்ட் பே அவுட்டு 28% வந்து டிவிடெண்டாக பே அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம்.
கடந்த மார்ச் 2024 படி பார்த்தோம்னா ஈக்விட்டி கேபிட்டல் 180 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸில் 2041 கோடியாக இருக்குது. 1 கோடி கடன் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியோட அதர் லியாபிலிட்டிஸில் பார்த்தோம்னா 10,588 கோடியாக இருக்குது. டோட்டல் லியாபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 12,814 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸட் அசெட்டில் பார்த்தோம்னா 185 கோடி வச்சுருக்காங்க. சிடபிள்யூஐபியில் 12 கோடி வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா 276 கோடியாக இருக்குது. அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா 12,341 கோடி. ஸோ டோட்டல் அசெட் பார்த்தோம்னா 12,814 கோடியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் செப்டம்பர் 2021 ஜூன் 2024 வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2021 செப்டம்பரில் 61.75% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை ஜூன் 2024 வரைக்கும் 61.75% கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜூன் 2024 படி 4.43% இருக்குது. ஆனால் செப்டம்பர் 2021 2.86% வச்சுருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா டிஏஎஸில் பார்த்தோம்னா செப்டம்பர் 2021 படி பார்த்தோம்னா 10.40% இருக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஜூன் 2024 படி பார்த்தோம்னா 9.47% இருக்குது. பப்ளிக்கிட்ட பார்த்தோம்னா செப்டம்பர் 2021 24.99% இருந்திருக்கு. ஆனால் ஜூன் 2024 பார்த்தோம்னா 24.35% இருக்குது. ஸோ இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா 12,84,151 பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இந்த என்பிசிசி இந்தியா லிமிடெட் கம்பெனியை பற்றி நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கம்பெனி போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போனஸோட ரெக்கார்ட் டேட்டு 7 அக்டோபர் 2024. அதாவது 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 ரெக்கார்ட் டேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே போனஸாக கிரெடிட் ஆகும். அது என்ன ரேஷியோனா 1:2 ரேஷியோ. அதாவது யாரெல்லாம் 100 ஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் 50 ஸ்டாக்கு போனஸாக கிரெடிட் ஆகும். ஸோ இனிமேல் இந்த ஸ்டாக்கை போய் இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடில் இருக்குது இந்த ஸ்டாக்கு வாங்கக்கூடாது. அப்படி யாருக்காவது வாங்கணும்னு ஆசையோ விருப்பமோ இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. அதுதான் நல்லது. இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.